வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பேபி கேர்ள் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நிவின் பாலி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு பேபி மிஸ்ஸிங் கேஸை மையமா வச்சு நகரக்கூடிய ஒரு த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு ஒரு பச்சிளம் குழந்தை காணாம போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அலர்ட் ஒன்று வருது. அது ஒரு பரபரப்பான நியூஸ் ஆகுது அண்ட் மீடியாவும் அதை கவர் பண்றாங்க. ஒரு பக்கம் போலீஸ் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை ஆக்சுவலா ஒரு காலேஜ் பொண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தை. அந்த காலேஜ் பொண்ணுக்கும் அந்த பையனுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே ஸ்மூத்தா இல்லாத மாதிரி காட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, உண்மையிலே அந்த குழந்தைய யார் கடத்திருப்பா, டுவர்ட்ஸ் தென் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே, இந்த படத்துல கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தோட அந்த மெயின் இஷ்யூக்குள்ள போயிருவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்லேயே அந்த குழந்தை காணாம போயிருது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பு பில்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த குழந்தைய எடுத்தவன் யாரு அப்படின்றதையுமே கொஞ்ச நேரத்திலே காட்டிடுறாங்க. சோ அவன் எதனால எடுத்தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த கதையை கொண்டு போன விதம் அப்படின்றது பயங்கர கிளம்சியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கிறேன், பயங்கரமா பரபரப்பா கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளா நிறைய விஷயங்களை காட்டியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு நேச்சுரலா இல்ல, ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. மெஜாரிட்டி ஆஃப் த மிடில் போர்ஷன்ஸ் இப்படிதான் போகுது. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படின்றது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல உள்ள எமோஷன்ஸ் அப்படின்றதுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் த்ரூ அவுட் த மூவி இந்த பேஸை மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இதே மாதிரியான ஒரு மோட்ல போயிருந்தா இந்த படம் சூப்பர் படமாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகேஷ் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.